மார்னிங் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஷேர்ஸ். நான் ராமநாதன், உங்கள் ஸ்டாக் அட்வைசர். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெனஸ்டே மார்க்கெட் வந்து நான் நிஃப்டி உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த சேனல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணும். மார்க்கெட் இங்கே விழுந்தோடனே இந்த கேப்பை ஃபில் பண்ணும். இந்த கேப் மேலே 24,700 மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா we can see 25,000 லெவல்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த சேனல் வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். இந்த சேனல் வரைக்கும் வந்து சேனலுக்குள்ள ஒரு நாள் கூட நின்றுட்டு தென் இட் வில் கம் டவுன் அப்படின்னு நான் எல்லா வீடியோஸும் 10 டேஸ்க்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. we can see நிஃப்டியோட நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு you want to watch out for the level of 24,990. இது ஒரு இமிடியேட் சப்போர்ட். இந்த சப்போர்ட் பார்த்துக்கோங்க. தென் மார்க்கெட் வந்து 25,080. 25,080 is a immediate resistance. இந்த 25,080க்கு மேல மார்க்கெட் ஹோல்ட் ஆச்சுன்னா we can see 25,200 லெவல்ஸ் மார்க்கெட் ரீச் ஆகும். இன்னைக்கு நேரோ ரேஞ்சில் மார்க்கெட் இருக்கான்னு தெரியல. நான் நேற்று வீடியோல சொல்லியிருந்தேன், நிஃப்டி நேற்று நேரோவா இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆச்சு. அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பயங்கரமா ரைஸ் ஆச்சு, பேங்க் நிஃப்டி ஒரு நேரோ ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சைலண்டா மார்க்கெட் மேலே ஏற்றிட்டு போறாங்க. ஸோ வாட்ச் அவுட் லெவல் நீங்க பார்க்கணும், 24,990, 25,080. ஓகேங்களா, இது ரெசிஸ்டன்ஸ். ஓகே, கம்மிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் கழிச்சு இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகி சேனலுக்கு மேல நின்றுருக்கு. அடுத்த நாளும் சேனல் மேல சஸ்டெயின் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த இது பார்க்குறப்ப பேங்க் நிஃப்டி புலிஷா தான் இருக்கு. பேங்க் நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 50,060, 51,320 இஸ் தி ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஸோ 51,400 மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா 51,600 லெவல்ஸ் மார்க்கெட் ஈஸியாக ரீச் ஆகும். ஓகே ட்ரேடர்ஸ், ஹேவ் அ சேஃப் ட்ரேடிங். லெவல்ஸ் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் லாங்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. லாங்ஸ்ல இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் ஷார்ட் எடுக்காதீங்க. மார்க்கெட் அந்த இடத்துல ஒரு சேச்சுரேஷன் ஆயிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்கும். ஸோ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ப்ரீமியம் டிகே ஆகும், வெயிட் பண்ணி ஆப்ஷன் பண்ணுங்க. இல்லாட்டி ஒரு வீக் ப்ரீமியம் தள்ளி நீங்க எடுக்கிறது இன்னொரு யூஸ்ஃபுல்லான விஷயம். தேங்க்ஸ் ட்ரேடர்ஸ்.